இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜூலை 10. நொறுங்குண்ட ஜீவியம் கொண்டோரே தேவனுடைய ஊழியத்திற்கு தேவை. நொறுங்காத ஒரு மனிதனிடத்தில் தன்னுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை தேவன் ஒரு காலும் ஒப்புக் கொடுப்பதே இல்லை. அப்படி செய்வது அபாயம் நிறைந்ததாகும். ஆம், பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஒருவன் பெற்றுவிட்டால் அது போதுமானது அல்ல, அவன் நொறுங்கவும் வேண்டும். இந்த நொறுங்குதலின் அனுபவம் தேவன் ஏற்பாடு செய்யும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் தேவன் நம்மை நொறுக்குவதற்கும் நம்மை தாழ்த்துவதற்கும் நாம் மனப்பூர்வமாய் அனுமதிக்கும் போது மாத்திரமே கிடைத்திடும். கர்த்தரோ அவரை நொறுக்க விருப்பம் கொண்டவராய் இருந்தார் என்றே ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசுவை பற்றி கூறப்பட்டிருப்பதை காண்கிறோம். ஆம், இவ்வாறாக மாத்திரமே நாம் ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உடைபட்டு நொறுங்காத எந்த ஒரு மனுஷனையும் அல்லது மனுஷியையும் தேவன் ஒரு காலும் பயன்படுத்துவதே இல்லை. தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இவ்வுலகிலுள்ள ஒரு மானிடன் கூட குலைத்து போடவே முடியாது. ஆம், எத்தனை தீவிரமாய் உங்களை கீழே இழுத்துவிட முயன்றாலும் அது முடியாது. தேவனுடைய திட்டத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு. ஆகவே ஒருவர் கூட தேவனுடைய திட்டத்தை உங்கள் ஜீவியத்தில் தடை செய்திடவே முடியாது. ஒரு சகோதரனுடைய சில ஊழிய முறைகள் தவறாய் இருந்த போதும் தேவன் அந்த சகோதரனின் ஊழியத்தில் அபிஷேகத்தை எப்படி தந்தார் என நீங்கள் சில சமயங்களில் ஆச்சரியப்பட்டிருக்க கூடும். அது ஏனெனில் நீங்கள் நினைத்தது போல் உபதேசத்திற்கு தேவன் அத்தனை முக்கியத்துவம் தரவில்லை என்ற உண்மைதான். இன்றும் கூட நாம் எதையெதையோ முக்கியம் என எண்ணுகிறோம். ஆனால் அவைகளை தேவன் முக்கியம் என எண்ணுவதில்லையே. அதுபோலவே முக்கியமில்லை என நாம் கருதிடும் அநேக காரியங்கள் தேவனுக்கு முக்கியம் உள்ளதாய் இருக்கிறது. அடிப்படை ரீதியில் தாழ்மையை மிக முக்கியமாகவே தேவன் எப்போதும் கருதுகிறார். அதுபோலவே பண ஆசையிலிருந்து விடுபடுவதையும் மிக முக்கியமாகவே தேவன் கருதுகிறார். இன்றைய விசுவாசிகள் வேதாகம உபதேசங்களில் தாங்கள் சரியாக இருப்பது நிமித்தம் மேன்மை பாராட்டிவிட்டு மிக முக்கியமான தங்கள் குணாதிசயத்திற்கு உரியவைகளை அசட்டை செய்வதை ஓர் சாதாரண செயலாகவே நாம் எங்கும் காண்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் பரம தந்தையே, உபதேசத்தை விட நொறுங்குண்ட மனிதனே உமது ஊழியத்திற்கு தகுதியாயிருப்பதை அறிந்திட உதவியதற்கு உமக்கு நன்றி. நொறுங்குண்ட ஜீவியம் செய்திட கிருபை தாரும். ஆமேன்.